எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கான எழுப்புதலின் வார்த்தை மத்தேயு 26:28. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது. இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையின் என்னுடைய இரத்தமா இருக்கிறது என்று சொல்றார். இப்போ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்படாவிட்டால் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ ஒரு மனிதனுடைய பாவம் கழுவப்பட வேண்டும் என்றால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆண்டவர் நமக்காக ஒரே தரம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவர் இருக்கிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி ஆண்டவரை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இப்போ நமக்காக ஒரே தரம் ஆண்டவர் அடிக்கப்பட்டார். இனி வேறொரு பலி கிடையாது. ஆண்டவர் ஒரு தரம் நமக்காக மரித்தார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் இன்றைக்கு கிருபாசனண்டையில தைரியமாக நாம் இன்றைக்கு பிரவேசிக்கிறோம். அன்றைக்கு தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போக முடியாது, ஆலயத்துக்குள்ள போக முடியாது. இன்றைக்கு மகா பரிசுத்தலத்துக்குள்ள ஆசாரியன் போக வேண்டும் என்றால் வருஷத்துக்கு ஒரு முறை தான் போக முடியும். தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வருஷத்துக்கு ஒரு முறை போய் அந்த இடத்துல பலி செலுத்துவார்கள். பாருங்க, அவ்வளோ மகா பரிசுத்தமுள்ள தேவன் நம் தேவன். அப்படிப்பட்ட ஒரு தேவனிடத்துல இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இன்றைக்கு நாம் கிருபாசன தண்டையில பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது என்று ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது. அவருடைய ரத்தம் தான் உங்களையும் என்னையும் நீதிமானாக மாற்றும். வேற எந்த ஒரு காரியமும் நம்மை நீதிமானாக மாற்றாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மை தேவனிடத்துல சேர்க்கிற ஒரு புதிய உடன்படிக்கையின் ரத்தமா இருக்கிறது. நாம் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் அவருடைய ரத்தம் நம்மை நீதிமானாக மாற்றிவிடும். அவருடைய ரத்தத்தினாலே தான் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது, நம்முடைய சாபங்கள் போக்கப்படுகிறது. அவர் நமக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தினால தான் இன்றைக்கு நீங்கள் நானும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போக போகிறோம், நித்திய ஜீவன் அடைய போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என்னுடைய பானம் மெய்யான பானமா இருக்கிறது என்று சொல்லி. அப்போ அவருடைய மாம்சமும் அவருடைய ரத்தமும் நம்மை நித்திய ஜீவனுக்குள்ள நம்மை நடத்துகிறது. அவருடைய ரத்தத்தினாலே நாம் கழுவப்படும் போது புதிய சிருஷ்டிகளாக நாம் மாறுகிறோம். பழவைகள் எல்லாம் ஒழிந்து போய்விடும். அவருடைய ரத்தம் நம்மை நீதிமான்களாக மாற்றிவிடும், புதிய சிருஷ்டியாக நம்ம மாற்றிவிடும். நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் போதும். தேவ சமூகத்துல நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு, ஆண்டவரே நம்முடைய ரத்தத்தினாலே என்னை கழுவி என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே என்று சொன்னால் போதும். அவருடைய ரத்தம் நம்மை கழுவி நம்மை முழுவதுமாக சுத்திகரித்து விடும். இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தை உங்களுக்காக சென்றிருக்கிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவத்தையும் சிலுவையிலே அவர் சுமந்து விட்டார். அவர் ரத்தத்தினாலே நம்மை கழுவி விட்டார். அவருடைய ரத்தம் நம்மை தேவனிடத்துல தைரியமாக சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாளிலும் இயேசுவின் ரத்தத்திற்காக நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் புதிய உடன்படிக்கையின் ரத்தம். அவருடைய ரத்தத்தை குறித்து நாம் பேசி கொண்டிருக்கலாம். ரத்தத்தை குறித்து சொல்லப்படும் போது நமக்காக பரிந்து பேசுகிற ரத்தம். நாம் பாவம் செய்யும் போது சில நேரத்துல இடரும் போது நமக்காக பிதாவினிடத்துல அவருடைய ரத்தம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. நமக்காக ஆண்டவர் பாருங்க எப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். நாம் செய்கிற தவறுகள் எல்லாம் ஆண்டவரே பிதாவே இவர்களுக்கு மன்னிங்க, இவர்களுக்காக நான் ரத்தம் சிந்திருக்கிறேன் என்று சொல்லி பிதாவினிடத்துல நமக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசி கொண்டே இருக்கிறார். இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் அவருடைய ரத்தத்தை உரிமையாக்கி கொள்ளுங்கள். அவருடைய ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்படும் போது நீங்கள் பரிசுத்தவான்களாக மாறுகிறீர்கள். அவருடைய ரத்தம் தேவனுடைய சமூகத்துக்கு நம்மை கொண்டு போய்விடும். ஜெபிப்போம். பரிசுத்தமான நல்ல பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற
புதிய உடன்படிக்கை என்னுடைய ரத்தமா இருக்குது என்று சொல்லி நீங்க சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் எங்களை நீதிமான்களாக மாற்றும், எங்களுடைய பாவங்களை கழுவுகிறது, சாபங்களை போக்குகிறது. உங்களுடைய ரத்தம் கிருபாசன தண்டையில எங்களை கிட்டி சேர்க்கிறதப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ரத்தத்தினாலே நீர் கழுவி சுத்திகரிங்கப்பா. ஒவ்வொரு பாவங்களையும் ஆண்டவரே கழுவி நீதிமான்களாக பரிசுத்த மனவாட்டிகளாக நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்து மூலம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உரிமையாக்கி கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்படும் போது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்க ஒரு புதிய மனிதனாக, புதிய சிருஷ்டியாக நீங்கள் மாறுவீர்கள். அவருடைய ரத்தத்தினாலே நாம் இன்றைக்கு தேவனுடைய கிருபாசன தண்டையில கிட்டி சேர்கிறோம். God bless you. God bless you.